ಏನಪ್ಪಾ ಗಣೇಶ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை முருகா. அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே தமிழ் சமஸ்கிருதம் கற்றுண்டார். இவர் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரர். பெரியவனாகி கல்யாணம் ஆச்சு, மனைவி குழந்தைகள் இருந்தாலும் விதி யாரை விட்டுது, யாரையுமே விடுறது இல்லையே. அதுதான் இவர் பல பெண்கள் கிட்டக்க முகம் கொண்டார். விதி வசத்தால் பெண்களால் இவர் செல்வம் எல்லாம் போயிடுத்து சுத்தம். இவருக்கு அவர்களோட கொண்ட தகாத உறவால் குணப்படுத்த முடியாத நோய் பாதிக்கப்பட்டார். இவரோட சொந்த பந்தம் எல்லாம் இவரை பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரித்தார். எல்லோரும் இவரை வெறுத்து ஒதுக்கிட்டார். அருணகிரிநாதர் தன்னோட செயலுக்காக ரொம்ப வருத்தப்பட்டார், வெட்கப்பட்டார். பிரயோஜனம் இல்லையே. அப்போ ஒரு இவரை பார்த்து, நீ முருகனை வழிபாடு பண்ணு, அவரை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனார். இவரும் தியானம் பண்ணினார். ஆனாலும் மனசு அமைதியே கிடைக்கல இவருக்கு. இனிமே நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், என்னை விட்டு இருந்த சொத்தெல்லாம் போயிடுத்து, சொந்த பந்தமெல்லாம் போயிடுத்து, இனிமேல் நான் ஏன் இருக்கணும், உயிரை விடுறது தான் சரி அப்படின்னு நினச்சி திருவண்ணாமலை கோபுரத்தோட உச்சிக்கு ஏறிட்டார். உச்சியில் ஏறி முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிட்டார். கோபுரத்தோட உச்சியிலேருந்து கீழே குதிச்சிட்டார். அவர் பூமிக்கு வரும்போது அவர் வணங்குறோட முருகன் தன்னோட அபார கருணையினால் அவரை தனது திருக்கரங்களில் தாங்கி பிடிச்சு காப்பாற்றினார். தனது வேல் எடுத்து அதனால் அருணகிரியோட நாக்கில் ஓம் அப்படிங்கிற புனிதமான பிரணவ மந்திரத்தையும் எழுதிட்டார். அவருக்கு ஒரு ஜபமாலையும் கொடுத்தார். நீ என் புகழ பாடு அப்படின்னு சொல்லி பாடுறதுக்கு முதல் வரியான முத்தை திருபத்தை திருநகை அப்படின்னு முதல் அடியை எடுத்தும் கொடுத்துட்டார். பாவியான அருணகிரிக்கு நொடி பொழுதில் தீராத நோய் தீர்ந்தது. ஆரோக்கியமான உடல்நலம் பெற்று அவர் முகம் அருள் பொறிவோட காட்சிகள் இருந்தது. அப்படியே அப்பா ஆரம்பிச்சுட்டார். அவர் முத்தை திருபத்தை திருநகை அத்தி கிரை சத்தி சரவண அப்படின்னுங்கிற பாடலை பாடினார். அவர் அடுத்தடுத்து முருகன் பாடலை பாடத் தொடங்கினார். அவர் புகழ் திக்கட்டும் பரவித்து அந்த தேசத்து மன்னன் அருணகிரிநாதரை போற்றி வணங்கி அவரோட பக்தராகவே மாறிட்டான். அருணகிரிநாதரை காப்பாற்றிய முருகனை மன்னன் தரிசிக்க ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்காக அருணகிரிகிட்ட கேட்டுட்டார், நானும் இந்த முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அருணகிரிநாதரும் ஒரு சபையில் அதில் சேட நார அப்படிங்கிற ஒரு திருப்புகழ் பாட்டு அதை பாட முருகன் காட்சி அளிக்க பிரார்த்தனை பண்ணிட்டார். முருகப்பெருமான் மன்னன் மற்றும் திரளாக கூடியிருந்த மக்கள் முன் ஆடிடும் மயில் மீது ஏறி வந்து காட்சி கொடுத்தார். எல்லாருக்கும் அப்படியே ஒரு பரம சந்தோஷம். மன்னன் மகிழ்ச்சி அடைஞ்சான், மக்களும் மகிழ்ச்சி. அங்கே முருகனுக்காக ஒரு கோவிலும் கட்டிட்டார் மன்னன். அந்த கோவிலுக்கு பேர் தான் கம்பத்து இளையனார் கோவில் அப்படின்னு பேர். ஸ்டில் இப்பயும் இருக்குது. அருணகிரிநாதர் திருத்தல யாத்திரை கிளம்பிட்டார். இந்தியா பூரா உள்ள முருக கோவில்களெல்லாம் தரிசனம் பண்ணி மற்ற கோவில்களையும் தரிசனம் பண்ணினார். திருச்செந்தூரில் முருகன் குழந்தை வடிவில் வந்து நடனமாடி காட்சி கொடுத்தார் இவருக்கு. இங்கே தான் அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதி பாடினார். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கதிர்காமன்னு போயிட்டு இந்தியா வந்து தவம் செய்ய பொதிகை மலைக்கு தேர்ந்தெடுத்தார். பொதிகை மலையை அங்கே இவர், நீ என்ன உன் அருகில் கூப்பிட்டு வேல் மயில் ஆகிய சின்னங்களை பொறித்து அருள்வாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். இவரோட பிரார்த்தனைக்கு முருகன் இணங்கி அவர் ஆசைப்படி வேல்மயில் சின்னங்களை பதித்தார். உடனே அவர் கந்தர் அனுபூதி பாடச் சொன்னார். உடனே பாடினார். கடைசியாக திருவண்ணாமலை திரும்பி வந்துட்டார். மொத்தம் 16,000 திருப்புகழ் பாடலை இவர் பாடியிருக்கிறதா சொல்கிறார். ஆனால் 1300 பாடல்கள் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இவர் கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ்
கணக்கே இல்லை, அவ்வளோ பாட்டு பாடியிருக்கார் இவர். அவர் திருவண்ணாமலைக்கு திரும்பி வந்தபோது மன்னன் உரிய மரியாதையோடு வரவேற்றார். அருணிநாதர் தனது இறுதி காலத்தை தியானத்தில் கழித்தார். நாளடைவில் இறைவனோடு இரண்டரை கலந்து அத்வைத நிலையாகிய சாயுச்சிய நிலையை அடைந்தார். அவர் தனது பூத உடலை உதறி தள்ளிய போது அருணகிரிநாதருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மன்னன் திருவண்ணாமலையில் மேல் பிரகாரத்தில் அடக்கம் செய்து அவருக்கு ஒரு சின்ன கோவிலையும் கட்டியிருக்கார்.